கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய கிருபையினால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பாடங்களை நாம் தொடர் பாடங்களாய் நாம் படித்து வருகிறோம். எத்தனை பாகமாக இதுவரை நாம் படித்திருக்கிறோம்? எத்தனை பாகம் படித்திருக்கிறோம்? 3 பாகங்கள் நாம் படித்திருக்கிறோம். தேவன் கிருபையாய் நிறைய ஆவிக்குரிய பாடங்களையும் ஆவிக்குரிய விஷயங்களையும் நமக்கு அது நிமித்தமாய் தெளிவுபடுத்தினார். இந்த கடைசி கால வாழ்க்கையில நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்துல ஆசரிப்பு கூடாரம் அதனுடைய பாடங்கள் நமக்கு எவ்வளவு அவசியம், அது நிகழ்காலத்தில் எவ்வளவு ஒற்று போகிறதா இருக்கிறது அப்படின்றத நம் பாடமாய் படித்துக் கொள்ள முடிகிறது. இந்த வாரமும் 4வது பாகமாக, முதல் வாரத்துல நாம பூமியில் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலங்கள் அப்படின்ற தலைப்புல என்ன படித்தோம். தேவன் பூமியில பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி அது நிமித்தமாய் தேவ திட்டத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை என்ன படித்தோம். 2வது வாரம் என்ன பார்த்தோம்? 2வது பாடம் ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களை குறித்து. ஆண்டவர் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் இந்த ஊழியத்திற்காக பிரத்யேகமாய் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர்கள் எவ்விதமாய் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு என்ன, அதுல எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம படித்தோம். கடந்த வாரத்துல என்ன படித்தோம்? பிரதான ஆசாரியன் நியமிக்கப்பட்ட விதமும் பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய காரியங்களும் ஆராதனை காரியங்களும் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாய் படித்தோம். இதுவரை படித்த எல்லாத்தையுமே அது யாரை சுட்டி காட்டுகிறது அப்படின்றதையும் நம்ம படித்தோம். அது பரலோகத்தின் மாதிரியான பரிசுத்த ஸ்தலம், பரலோகத்தின் ஸ்தலத்தை சுட்டி காட்டினது, பரலோகத்தில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அது சுட்டி காட்டினது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பாடங்களாய் நம்ம படித்தோம். இந்த வாரமும் 4வது பாடமாக நாம பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, அபிஷேகம் என்கிற தலைப்புல நாம் பாடத்தை படிக்க போகிறோம். செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தினால் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தொடர் பாடங்களாய் படித்து வருகிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய செய்திகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் 4வது பாடமாய் இந்த பாடத்தை நான் படிக்க போகிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு பேசுங்க. இந்த பாடத்தின் நிமித்தமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை நீர் எங்களுக்கு போதித்து நிகழ்காலத்தில் இந்த சத்தியங்களை நாங்கள் எப்படி கைப்பற்றி கீழ்ப்படிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கு ஏற்ற விதமாய் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விதமான நேரம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் என்பன நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். ஆசாரியன் லேவியனை எல்லாரையும் நியமிச்சாச்சு. பிரதான ஆசாரியனை ஆண்டவர் ஏற்படுத்திட்டாரு. இப்ப அவர்களை இந்த ஊழியத்துக்குள்ள நடத்தணும். அவங்களுக்கு ஆண்டவர் ஆராதனைக்குன்னு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. மோசேயின் மூலியமா எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை செய்யறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி இருக்கு. இனி ஆண்டவர் இந்த சபைக்குள்ள அழைச்சிட்டாரு அப்படின்னா, நான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, இந்த ஊழியத்துல என்னுடைய வேலை துவங்குவதற்கு முன்பதாக நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஊழிய காரியம் இருக்கிறது. அது என்ன அப்படின்றதுதான் இந்த நாள் பாடத்துல நான் படிக்க போகிறோம். அழைப்பு, பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு மற்றும் அபிஷேகம் என்கிற பாடத்துல என்ன படிக்க போகிறோம். பலிகள், சுத்திகரிப்பு மற்றும் அபிஷேகம் போன்றவை வரிசையாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருந்தது. இந்த 7 நாள் நிகழ்வுல முதல்ல பலிகள், சுத்திகரிப்பு, அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்கள் நடந்து கொண்டே இருந்தது அப்படின்றத நம்ம படிக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும்படியாய் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு அபிஷேகிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமையை தான் இந்த நாள் பாடத்துல நம்ம வரிசையாக நம்ம படிக்க போகிறோம். முதல் காரியம் பிரதிஷ்டையின் படிகள். இந்த பிரதிஷ்டை செய்யறது தான் முதல் காரியம். பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, அபிஷேகம் அப்படின்ற தலைப்புல இந்த பிரதிஷ்டை முதலாவது காரியம். இந்த பிரதிஷ்டையில நான் படிக்க போகிற முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல 1 முதல் 6வது வசனத்துல நான் படிக்கிறோம். முழுமையா வாசிக்க வேண்டாம். 6வது வசனத்துல மாத்திரம் இருந்து நம்ம பாடத்தை படித்துக்கணும்.
அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. இந்த பிரதிஷ்டையின் படிகள்ல முதலாவது செய்ய வேண்டிய காரியம் பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டையில முதலாவது படி என்ன அப்படின்னா, அவர்களை ஸ்நானம் பண்ணுவிக்க வேண்டும். ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் ஸ்நானம் பண்ணுவிக்க வேண்டும். ஸ்நானத்தை யார் பண்றது? ஸ்நானத்தை யார் பண்றது? மோசே பண்றார். புரியுதா உங்களுக்கு? ஸ்நானத்தை யார் பண்றது? மோசே அவர்களை ஸ்நானத்திற்குள்ளாய் வழி நடத்துகிறார். என்னதான் இவர்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும், தேவனால இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆசாரிய ஊழியத்துல ஆரோனும் அவருடைய குமாரர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், அந்த பணியை துவங்கிறதுக்கு முன்னாடி அவர்களாக அவர்களுடைய விருப்பத்தின்படியோ அவர்களுடைய சுயத்தின் காரியங்களை வைத்தோ அவங்க எதையுமே செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. மோசே தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்று என்ன செய்யணும் அப்படின்றத ஒவ்வொன்றா செயல்படுத்தி கொண்டே இருந்தார். அப்ப இந்த பிரதிஷ்டையின் படிகள்ல முதலாவது காரியம் ஸ்நானம் பண்ண வேண்டும். அந்த ஸ்நானத்தை யார் கொடுக்கிறா அப்படின்னா, மோசே என்ன செய்யறாரு? ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் ஸ்நானத்திற்குள்ளாய் வழி நடத்துகிறார். இந்த முழுக்கு ஒரு அடையாள செயலாகும். இந்த முழுக்கு ஒரு அடையாள செயல், மறுபிறப்பின் சின்னமாகவும் இது இருந்தது. தீத்து புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனங்களை நம்ம வாசிப்போம். தீத்து 3 வசனங்கள் 4 மற்றும் 5. எடுத்துட்டீங்களா? தீத்து 3. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய மகிமையும் பிரசன்னமாகிற போது ஒரு காரியம் அங்க நடக்குது. நம்மை மறுஜென்ம முழுக்குள்ளாய் அது வழி நடத்துகிறது. இதுதான் சிம்பாலிபிகேஷனா நம்ம ஆசிரிப்பு கூடார பாடத்துல என்ன படிக்கிறோம். இது மறுஜென்ம முழுக்காக நமக்கு சித்தரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான தூய்மையை அவர்களாகவே செய்து கொள்ள முடியாது என்பதை தேவன் அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆரோனும் அவருடைய குமாரர்களும் கையும் காலும் இருந்தாலும் அவர்களால ஒன்றும் செய்து கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் என்ன செய்றார்? அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். அவங்க வெறுமனே ஆசாரியனுடைய ஸ்தானத்துல அமர வைக்கப்பட்டதுனால, அவர்கள் மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைக்கப்பட்டதுனால, அவங்க எல்லாருக்கும் மேல் நாங்கள் அப்படின்ற சிந்தனை அவங்களுக்குள்ள என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது. அவர்கள் எல்லோருக்கும் சேவை செய்கிறவர்களாக ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை தெரிந்து கொள்கிறார். ஜனங்களுக்கு சேவை செய்யும்படியாய், பாவத்திலிருந்து மீட்டு மறுபடியும் பரிசுத்த ஸ்தானத்துக்குள் வழிநடத்தும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இந்த ஆசாரியத்துவத்தை தெரிந்து கொண்டபடினால, பதவியில உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த சிந்தனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக முதல் காரியம் அவர்களை பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். எப்படி பிரதிஷ்டை பண்ணப்படுகிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய பலத்தினால் எதுவும் செய்ய ஆண்டவர் அனுமதிக்காம எல்லாம் மோசையினால் ஒவ்வொன்றாக செய்யப்படுகிறது. அப்ப முதல் காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்நானம் பண்ணுவிக்கப்படுகிறார்கள். இந்த ஸ்நானம் பண்ணும்போது தொட்டிக்குள்ள இறங்கும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அதை படிக்கிறோம். மோசேயும் ஆரோனும் தொட்டிக்குள் செல்லும் போது அவர்களின் மனங்கள் அவர்கள் ஈடுபடவிருந்த காரியத்தை குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை குறித்தும் சிந்தித்துக் கொண்டிருந்தன என்பதை எளிதாக கற்பனை செய்து பார்க்க முடியும். ரெண்டு பேருமே தேவனுடைய அழைப்பிற்காக தங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படித்தானே? மோசேயும் ஆரோனும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோசேயும் ஆரோனும் அவருடைய ஊழியத்திற்காக தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? தியாகம் செய்து கொண்டார்கள். அதனால அவங்க இருவரும் அந்த தொட்டிக்குள்ள போகும்போது, ஆரோனை ஸ்நானம் பண்ணுவிக்கணும் அப்படின்னு மோசையும் சேர்ந்து உள்ள இறங்கும் போது, இருவருக்கும் இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலின் உரையாடல்களை நம்ம சிந்தித்து பார்க்க முடியும். ஒருத்தர் அந்த ஊழியத்திற்காக புதிதாய் அர்ப்பணிக்கப்பட போகிறார். இன்னொருவர் அந்த ஊழியத்தினுடைய தேவனுடைய நேரடி தெரிந்து கொள்ளுதலின் பாத்திரமாக இருக்கிறார். அப்ப இந்த நேரடி தெரிந்து கொள்ளுதலின் பாத்திரம் புதிதாய் ஒருத்தரை அந்த பகுதியில அந்த ஸ்தானத்துல நிலைநிப்பாட்டும் போது அவருடைய ஆலோசனைகள், அவருடைய அறிவுரைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கடவுளுக்கு எப்படி பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு எவ்வளவு நல்ல ஊழியம் செய்யணும், அவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு கவனமாய் கீழ்ப்படியணும், அவருடைய நல்வார்த்தைகளுக்கு நம்ம எவ்வளவு கவனமா நம்ம செவி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய உரையாடுதலா இந்த நேரத்தில் என்ன செய்திருக்கணும், இருந்திருக்கணும். இப்ப நாமும் புதிதாய் ஒரு ஆத்மாவையும் புதிதாய் சபைக்குள் ஒரு ஆடையோ நம்ம உள்ள இணைக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகள் எல்லாம் நாம இங்க இருந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார்.
அவருடைய சத்தம் எப்படி இருக்கும், அவர் நம்மோடு பேசுகிற உரையாடுதல் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். புதிதாய் ஒருவரை நாம் உள்ளே வழிநடத்தும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஆத்ம ஒரு தாகத்துல அவர்களோடு எவ்வளவு ஒரு ஈர்ப்புடையவர்களாய் நாம கலந்துரையாடுகிறோம் என்கிற கலந்துரையாடல் மிகுந்த அவசியம். இங்க மோசே ஆரோனோடு பேசின அந்த வார்த்தை, கலந்துரையாட வார்த்தை நம்ம கற்பனை செய்து பார்த்தால் அது அவ்வளவு பரிசுத்தமானதாய் ஒரு வேலை என்ன இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு தியாகத்துல இருக்கிறார், மோசே தியாகத்துல ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாரு. ஆரோனும் அதே விதத்துல வரும் பொழுது அவருடைய கலந்துரையாடல்கள் அவ்வளவு பரிசுத்தமான கர்த்தர் விரும்பின பரலோகத்தின் சம்பாஷணைகளாக அது இருந்திருக்கும். They have not desired for the position promotion. அவர்கள் பதவி உயர்வுக்காக அவர்கள் ஒரு பொழுது வாஞ்சிக்கவே இல்லை. நம்மளை தூக்கி உட்கார வச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு மேல் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்ற சிந்தைகள் அவங்களிடத்துல இல்ல. பொறுப்புணர்வு அவர்களுக்கு என்ன செய்தது அதிகமானது. பதவி உயர உயர அம்மையார் எழுதுறாங்க, நம்முடைய ஸ்தானத்துல நம்ம உயர உயர ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, பொறுப்புகளை அதிகமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப நான் மேல் ஸ்தானத்துல ஒரு உயர்ந்த இடத்துல நான் அமர்த்தப்படுகிறேன் அப்படின்னா அந்த ஸ்தானத்துக்குரிய பெருமைகளோ மேட்டிமைகளோ எனக்கு வந்து விடக்கூடாது. மாறாக நான் எவ்வளவு தூரத்திற்கு என்னை தாழ்மைப்படுத்தணும் அப்படின்ற பாடத்தை அங்க என்ன செய்றார், கற்பித்துக் கொடுக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, யாரும் முதலாவது ஸ்தானம் ஒரு பிரதான ஆசாரியனாய் அவர் நிலையில் இருக்கணும். அந்த தேசத்துல மிக முக்கியமான முதலாவது ஸ்தானமாய் பிரதான ஆசாரியனுடைய ஸ்தானம் இருந்தாலும் அவரால் ஒண்ணுமே அங்க செய்ய முடியல. ஸ்நானம் பண்றது யார் தான் செய்யணும், மோசே தான் செய்யறார். அப்ப தான் உதவியற்றவன் என்பதை ஆரோன் அங்க நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செய்யறார். இது சாதாரண குளியல் அல்ல, இது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு, இது ஒரு அடையாளப்படுத்தும் சுத்திகரிப்பு. இது முதல் காரியம், முதல் படி இந்த பிரதிஷ்டையின் படிகள்ல. இரண்டாவது படி என்ன அப்படின்னா பதக்கம் தரித்தல். லேவியராகமம் 8:7-9. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். சரி, இதை நம்ம போன வாரத்துல தெளிவா நம்ம படிச்சோம். பிரதான ஆசிரியரை குறித்து நான் படிக்கும் பொழுது தெளிவாய் அந்த வஸ்திரத்தினுடைய வெளிப்பாடு என்ன, அந்த வஸ்திரம் எதை சுட்டி காட்டுது, அந்த வஸ்திரத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல நம்ம தெளிவாய் அதை படிச்சோம். அப்ப இந்த வஸ்திரத்தை இப்ப அடுத்த காரியமாக பிரதிஷ்டையின் படிகள்ல முதல்ல ஸ்நானம் பண்ணி வைத்தாங்க. இரண்டாவது இப்ப அந்த வஸ்திரத்தை அவர்களுக்கு என்ன செய்யணும், தரிப்பிக்க வேண்டும். இந்த வஸ்திரத்தையும் யாரு தரிக்கிறது அப்படின்னா 13வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி, இதையும் யார் தான் செய்யறது அப்படின்னா மோசே தான் என்ன செய்யறாரு. இதை செய்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி இல்ல. ஸ்நானம் பண்ணி வைக்கிறதும் மோசே தான் செய்யறாரு. இப்ப இரண்டாவது பதக்கம் தரித்தல், அவருடைய ஆடைகள் அவருடைய வஸ்திரங்களை தரித்துக் கொள்வதும் மோசே தான் என்ன செய்யறாரு. அவர்களுக்கு அதை தரிப்பதற்கு மோசே தான் அவர்களை அந்த ஆடையில உடுத்திருக்கிறார் என்பதை நான் படிக்கிறோம். தொடர்ந்து இதை குறித்து நம்ம அந்த புத்தகத்துல தொடர்ந்து படிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, being a sinner we are useless and actionless. நான் ஒரு பாவியாக இருக்கும் பொழுது, நான் உதவியற்றவனாய் இருக்கிறேன், என்னால என்னுடைய சுயபலத்தினால எந்த செயலையும் செய்வதற்கு நான் தகுதியற்றவன் என்பதை மறுபடியும் அது என்ன செய்யுது, சுட்டிக்காட்டி கொண்டே இருக்குது. ஆண்டவர் மோசையை வைத்துதான் எல்லாவற்றையுமே அங்க செய்து கொண்டிருக்கிறார். அங்கு ஆரோன் ஒரு உதவியற்றவனாய் தன்னுடைய உதவியற்ற தன்மையை அவனுக்கு உணர வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டே இருக்கிறார். அவனால் செய்யக்கூடிய எதுவும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை அவன் படித்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 132:9 படிக்கிறோம், உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக அப்படின்னு என்ன படிக்கிறோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். அது மனிதனுடைய கைவேலையினால் உண்டாக்கப்பட்டதல்ல, அது தேவனுடைய வாயின் வார்த்தையினால் அது பரிசுத்தமாய் உண்டாக்கப்பட்டது. அது நீதியின் வஸ்திரமாக இருக்குது. அப்ப இந்த பிரதிஷ்டையின் படிகள்ல 2 முக்கியமான படிகள். முதலாவது அவர்கள் ஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா அவருடைய வஸ்திரங்கள் தரிக்கப்பட வேண்டும். இது ரெண்டையுமே மோசே அவர்களுக்காக செய்கிறார். அவர்கள் சுயமாக எதையும் செய்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. இப்ப அடுத்த பாடம் அபிஷேகங்கள். 2 அபிஷேகம் நடக்குது. 2 அபிஷேகங்கள் நடக்குது. முதல்ல நான் படிக்க போகிறது ஆரோனின் அபிஷேகம். முதலாவது ஆரோனின் அபிஷேகம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
ம் ம் முதல்ல ஆரோனுக்கு அபிஷேகம். இது எல்லாத்தையுமே யார் தான் செய்யறது? மோசே தான் என்ன செய்யறார்? செய்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் மோசேக்கு வெளிப்படுத்துறார். மோசே ஒவ்வொன்றா செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஆரோனுக்கு அபிஷேகத்தை செய்கிறத என்ன படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி படித்த அந்த ஆசாரிய உடை என்பது அதிகாரிகளின் முன் அவன் வகிக்க போகும் பதவிக்கு ஒரு அங்கீகாரமாக இருந்தது. நம்ம அணிகிற ஆடை நம்முடைய அதிகாரிகளுக்கு முன்னாடி, இந்த உலக ஜனங்களுக்கு முன்னாடி நாம் எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படியான ஒரு அங்கீகாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அதை செய்யணும். பிற எல்லா ஜனங்களை போல பிரதான ஆசாரியனோ ஆடை அணிந்திருப்பார் என்று சொன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்காது. ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காட்டும்படியாய், வேறுபடுத்தி காட்டும்படியாய் ஒரு ஆடையை தரிப்பித்துக் கொள்கிறார். அந்த ஆடையினுடைய முக்கியத்துவத்தையும் ஆவிக்குரிய பாடங்களையும் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அப்ப நாம இந்த கடைசி காலத்துல ஊழியத்தின் பாதையில நாம் சென்று கொண்டிருக்கிற பொழுது எந்த நேரத்திலும் நம்முடைய நடைகள், உடைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான் இருக்கும். எவைகளை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே நாம் செய்ய வேண்டும். அபிஷேகம் பக்திக்குரிய பதவியில் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டதையும் அதற்கு ஆரோன் தகுதியாய் உள்ளான் என்பதற்கு அவரது சாட்சியும் ஆகும். அபிஷேகம் ஏன் நடக்குது, ஏன் அபிஷேகம் புறப்படுகிறார்கள் அப்படின்னா, முதல் காரியம் அவன் தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறான். இது முதல் காரியம். இரண்டாவது, தேவன் அவன் தகுதி உள்ளவன் என்று அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவனை அங்கீகரித்திருக்கிறார் என்கிற ரெண்டு முக்கியமான பாடம் தான் இந்த அபிஷேகத்துல முக்கியம். அப்ப இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் நடக்கிற மூப்பர் அபிஷேகமாக இருந்தாலும், போதகர் அபிஷேகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த ரெண்டு முக்கியமான காரியங்கள் என்ன செய்யணும், அதுல ஈடுபட்டு இருக்க வேண்டும். முதலாவது தன்னுடைய தற்பிரதிஷ்டை, சுய அர்ப்பணிப்பு. நான் தேவனுடைய ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றதுல. அதுக்கு மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட ஊழியர்களாய் நம் ஒவ்வொருவருமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது இவ்விதமான எண்ணத்துலதான் நம்ம ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கணும். முதல்ல என்னை நான் அர்ப்பணிக்கணும், என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்படிதான் ஆசாரியனுக்கும் நடந்தது. ஆண்டவர் ஆரோனை தகுதியுள்ளவன் என்பதை அறிந்திருந்து அதை ஏற்றுக்கொண்டார். அவனை அபிஷேகம் செய்வதற்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை என படிக்கிறோம். லேவியராகமம் 21:12 வசனம் வாசிங்க. லேவியராகமம் 21:12. லேவியராகமம் 21:12 வசனம். அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். ஆண்டவர் ஆரோனை அபிஷேகித்து விட்டார். தேவனுடைய அபிஷேக தைலம் அவனுடைய தலையின் மேல் இருக்கிறது, நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறத என்ன படிக்கிறோம். சங்கீதம் 133:2 வாசி. சங்கீதம் 133:2 கொஞ்சம் வேகமா எடுப்போம். சங்கீதம் 133:2. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு. ஆரோனுடைய தலையில அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பொழுது அது இவ்வளவு அளவுதான் இருக்கணும்னு ஆண்டவர் அளவு பார்த்து என்ன செய்யல, அதை ஊத்த சொல்லல. அபிஷேக தைலம் அவன் மீது ஊற்றப்பட்ட பொழுது அது அளவுக்கு அதிக விதமாக என்ன செய்யுது, ஊற்றப்படுகிறது. தலையில ஊற்றப்பட்டது அப்படியே வலிந்து, தாடியிலிருந்து வலிந்து வஸ்திரங்களில் எல்லாம் படுகிற அளவிற்கு அவ்வளவு அபிஷேக தைலம் அவன் மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேக தைலம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அபிஷேக தைலமானது ஆரோனின் மீது தங்கி இருக்கும் ஆவியின் நிறைவையும் சந்தேகத்திற்கு இடமின்றி தேவனுக்கு முன்பாக அவன் செய்த ஊழியத்தையும் சுட்டி காட்டுகிறது. அபிஷேக தைலம் எதுக்கு இவ்வளவு அதிகமாய் ஊற்றப்படுகிறது அப்படின்னா, ரெண்டு முக்கியமான காரியம். முதல்ல, அவன் ஆவியில் நிறைந்தவனாய் மாறுகிறான். அளவுக்கு அதிகமான ஆவியானவர் அவன் மீது என்ன செய்யப்படுகிறார், ஊற்றப்படுகிறத என படிக்கிறோம். இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக அவன் செய்த ஊழியத்தை அது சுட்டி காட்டுகிறது. இது ரெண்டு முக்கியமான காரியம் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்துல இருக்கு. நீங்க இதெல்லாம் கவனமா ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நேர்த்தியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏன் ஆசரிப்பு கூடாரத்துல இது எல்லாம் வைத்திருக்கிறார், இன்னைக்கு அது நமக்கு எவ்விதமாய் மாற்றப்பட்டு இன்னைக்கு நாம் அதை எப்படி கை கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேக தைலத்தையும், அபிஷேக தைலம் ஆவியை குறிக்கிறது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்து படிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம்.
1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். சரி, அப்படியே 16வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. அபிஷேகம் 1வது வசனத்துல அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. அப்படியே நம்ம 6வது வசனத்துல படிச்சோம் அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படின்னா ஆவியானவருடைய அளவு கடந்த ஒரு ஊற்றலை அது குறிக்கிறது. அப்படியே 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சரி, அப்ப இங்க அதே மாதிரி அபிஷேக தைலம் அபிஷேகிக்கப்படுகிறார். அபிஷேகிக்கப்படுகிறது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கி இருக்கிறத அது குறிக்கிறது. இன்னும் நம்ம லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், அப்புறம் ஏசாயா 61:1, அப்போஸ்தலர் 10:38 இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா அபிஷேக தைலம் ஆவியானவரை குறிக்கிறது என்பதை தெளிவான வசனத்தின் நிமித்தமாய் நம்மால புரிந்து கொள்ள முடியும். அபிஷேக தைலம் அளவில்லாத ஆவியானவர் அர்ப்பணிப்பின் ஊழியம். இதுதான் அந்த படிகள். முதல்ல அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது, அது அளவில்லா ஆவியானவரை குறிக்கிறது. அது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஊழியத்துல நமக்கு மிகுந்த உதவியாய் இருக்கிறது என்பதை நாம் படிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல நாம் படிக்கும் பொழுதும் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அப்படின்னு என்ன படிக்கிறோம். யோவானுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போதும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கும் போதும் சரி, தேவனுடைய ஆவியானவர் அளவில்லாமல் அவர்கள் மீது ஊற்றப்பட்டது. யோவான் சாணனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது அப்படிதான் கொடுக்கிறார், அளவில்லாமல் ஆவி அவன் மீது ஊற்றப்பட்டது. The oil denotes their spirit-filled ministry. ஆவியில் நிரப்பப்பட்ட ஊழியத்தை தான் இந்த அபிஷேக தைலம் குறிக்கிறது. இந்த அபிஷேகத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல தற்பிரதிஷ்டை மிகுந்த அவசியம். டெடிகேஷன் இஸ் the criteria for the ordination. நான் அபிஷேகிக்கப்படணும் அப்படின்னா எனக்கு தற்பிரதிஷ்டை என்னிடத்துல மிகுந்த அவசியம். இது முதல் அபிஷேகம். யாருக்கு அபிஷேகம்? இப்போ முதல் அபிஷேகம் ஆரோனுக்கு. இப்ப 2வது அபிஷேகம் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25ல இருந்து 29 வரையும் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆண்டவர் இதை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு மோசேக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதை மோசே நிறைவேற்றுகிறத நம்ம லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 10-11வது வசனங்களை நம்ம படிக்கிறோம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் எடுத்துவோம். லேவியர் 8:10-11வது வசனத்தை வாசிங்க. அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி. முதல் அபிஷேகம் ஆரோனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. 2வது அபிஷேகம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. முதல் அபிஷேகம் அந்த இடத்துல ஊழியம் செய்ய போகிற ஆசாரியனுக்கு அபிஷேகம் கிடைத்தது. 2வது அபிஷேகம் அந்த பணிபுரிய போற இடம், அந்த ஆசரிப்பு கூடாரம், அது அபிஷேகிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அதைத்தான் யாத்திரை 30ஆம் அதிகாரத்துல வசனங்கள் எல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யாத்திரை 30:25ல இருந்து 29 வரையும் ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தும்படியாய் மோசேக்கு கட்டளையை கொடுக்கிறாரு. அதை நம்ம லேவியராகமம் 8:10-11 வாசிக்கும் பொழுது மோசே அதை நிறைவேற்றுகிறார். எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேக தைலத்தினால என்ன செய்றார்? மோசே அபிஷேகிக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 2 அறைகள் மற்றும் பொருட்கள் உட்பட எல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டன. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிராகாரம் போன்ற எல்லா காரியங்களும், அதுல இருக்கிற எல்லா உபகரணங்களும், எல்லா காரியங்களும் அபிஷேக தைலத்தினால மோசேயினால் அது அபிஷேகிக்கப்பட்டது. இதுதான் 2 அபிஷேகம். முதல் ஆரோனின் அபிஷேகம், 2வது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அபிஷேகம். பிரதிஷ்டையின் படிகள்ல நம்ம 2 படிகள் படிச்சோம். முதல் படிகள் என்னது? ஸ்நானம் பண்ணுதல். 2வது பதக்கம் தரித்தல், வஸ்திரத்தை தரிக்கிறது. அதே மாதிரி அபிஷேகத்துல 2 அபிஷேகம், ஆரோனின் அபிஷேகமும் ஆசரிப்பு கூடார அபிஷேகம். அடுத்து 2 காணிக்கை. முதல்ல 2 பிரதிஷ்டையின் படிகள், 2 அபிஷேகத்தை பார்த்திருக்கிறோம். இப்ப 2 காணிக்கை. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம்
லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14, 15வது வசனங்கள். பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். சரி, முதல் காணிக்க முதலாவது பலி என்ன அப்படின்னா பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலியில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு காளையை கொண்டு வருகிறாங்க. அந்த காளையை என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தப்பட்ட காளையினுடைய ரத்தம் பலிபீடத்துல பூசப்படுகிறது. மீதமான ரத்தம் பலிபீடத்துக்கு அடியில் என்ன செய்யுது? ஊற்றப்படுகிறது. ஆனா இந்த காளையின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எடுத்து செல்லப்படலை. பொதுவா பலி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? பலி அப்படின்னா பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி ஆசிரியர் என்ன செய்வார்? அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்வாரு? அந்த திரையில 7 முறை தெளிக்கிற சம்பவம் தான் நமக்கு தெரியும். ஆனா இங்க இந்த ரத்தம் உள்ள எடுத்துக்கொள்ளப்படலை. ஆசாரியன் அதை உள்ள எடுத்துக்கிட்டு போல அந்த ரத்தத்தை இங்கேயே பூசி அதுக்கு கீழே ஊத்திட்டு அதோட முடிச்சிடறாரு. அது உள்ள எடுத்துக்கொண்டு போகல. ஏன் அப்படின்னா, ஏனென்றால் இந்த பலி ஆரோனுக்காகவோ அவன் குமாரருக்காகவோ அல்ல. இந்த செயல் பலிபீடத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியது. இதுவரையும் அந்த பலிபீடத்துல எந்த பலியும் என்ன செய்யல? செலுத்தப்படல. இப்பதான் முதல் முறை அது கட்டப்பட்டு ஆண்டவர் அதை ஒவ்வொன்றா பிரதிஷ்டை பண்ணிட்டு வர்றாரு. இப்ப அதை முதல்ல அந்த பலிபீடத்தை பரிசுத்த பண்ணும்படியாய் இந்த பாவ நிவாரண பலி என்ன செய்யுது? முதல்ல நடக்குது. அதனால இது மனிதனுக்காக செய்யப்பட்ட பலி அல்ல. இது அந்த பலிபீடத்தின் சுத்திகரிப்புக்காய் செய்யப்பட்டதுனால இந்த ரத்தம் எங்க கொண்டு போல? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போக படல. அப்ப இது வெளியிலேயே இதனுடைய காரியங்கள் முடிவடைகிறது. இதை நம்ம அப்படியே திஷ்டாந்தமா நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அப்படியே வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 17. சரி, இப்ப இந்த காளையின் ரத்தம் உள்ள கொண்டு போகப்படல. அதே மாதிரி இப்ப அதனுடைய சரீரத்தினுடைய அவயங்களும் எங்கதான் கொண்டு போகப்படுகிறது? பாளையத்துக்கு வெளியில போய் சுட்டரிக்கப்படுகிறது. அதுவும் பலிபீடத்துல சுட்டரிக்கப்படல அப்படின்றத நம்ம படித்து புரிந்து கொள்கிறோம். இதுவரையில் அதில் எந்த பலியும் செலுத்தப்படவில்லை. இது முழுக்க சுத்திகரிப்புக்காகவும் அபிஷேகத்திற்காகவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது முதல் பலி. இரண்டாவது பலி என்ன? இரண்டாவது காணிக்கை என்ன அப்படின்னா லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து 18, 19 வசனங்களை என்ன படிப்போம். 18, 19. சரி, போதும். அடுத்து இரண்டாவது பலி என்ன அப்படின்னா சர்வாங்க தகன பலி. முதல்ல என்னது? முதல் பலி பாவ நிவாரண பலி. இப்ப இரண்டாவது பலி என்னது? சர்வாங்க தகன பலி. வழக்கமாக ஒரு சர்வாங்க தகன பலியுடன் பாவ நிவாரண பலியும் இருந்தது. ஒரு சர்வாங்க தகன பலி வழக்கமா செலுத்துறாங்க அப்படின்னா அதனோட சேர்த்து ஒரு பாவ நிவாரண பலியும் இயல்பாகவே என்ன செய்துட்டு இருந்தாங்க? மனிதர்கள் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அது இங்கேயும் இருந்தது. இன்னும் தொடர்ந்து நம்ம அதை 21வது வசனத்துல படி. லேவியராகமம் 8:21. அந்த காளையினுடைய அவயங்கள் எல்லாம் பாளையத்திற்கு புறம்பே எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க போய் அது தகனிக்கப்படுகிறது. இங்க சர்வாங்க தகன பலியினுடைய இந்த பலிமுறைமைகள்ல நம்ம படிக்கும் பொழுது இந்த ரத்தம், பலி செலுத்தப்பட்ட ரத்தம் முதல்ல பலிபீடத்தின் மேல என்ன செய்யப்படுகிறது? தெளிக்கப்படுகிறது. பாவ நிவாரண பலியினுடைய ரத்தம் பலிபீடத்தின் மேல பூசப்பட்டது. அது என்ன செய்யப்படல? தெளிக்கப்படல. ஆனா சர்வாங்க தகன பலியினுடைய ரத்தமும் பலிபீடத்துல தெளிக்கப்பட்டது. பின்பு அதனுடைய அவயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அந்த பலிபீடத்துல தகன பலிபீடமாய் தகனிக்கப்பட்டது அப்படின்றத நான் படிக்கிறோம். 19வது வசனத்துல நான் படிக்கும் பொழுது ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தான் அப்படின்னு நம்ம படிக்க முடியும். அப்ப இதுவரையும் வந்திருக்கிற பாடம் என்ன அப்படின்னா, முதல்ல சுத்திகரிப்பு, ஆரோனும் அவருடைய குமாரர்களும் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். அப்புறம் ஆடை அணிவிக்கப்படுகிறார்கள். அடுத்து ஆரோனுக்கான விசேஷித்த அபிஷேகம், அடுத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கான விசேஷித்த அபிஷேகம், அடுத்து பாவ நிவாரண பலி, சர்வாங்க
தகன பலி. இந்த சர்வாங்க தகன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நம்ம படிக்கிறோம். பாவ நிவாரண பலியினுடைய ரத்தம் பலிபீடத்தின் மேல் பூசப்பட்டது. சர்வாங்க தகன பலியினுடைய ரத்தமோ பலிபீடத்தின் மீது தெளிக்கப்பட்டது. பாவ நிவாரண பலியினுடைய அவயங்கள் எல்லாம் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகப்பட்டது. சர்வாங்க தகன பலியினுடைய அவயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? பலிபீடத்துல அது தகன பலியாக செலுத்தப்பட்டது. இப்ப அடுத்து 2 காணிக்கை நம்ம படிச்சிட்டோம். அடுத்து 3வது இன்னொரு முக்கியமான காணிக்கை இருக்குது. அதான் ஆட்டுக்கடாவின் அர்ப்பணிப்பு. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு பிரதிஷ்டைப்படுத்தப்படுவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் உன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். இப்ப அடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்படுகிறது. இது பிரதிஷ்டைக்கான ஆட்டுக்குட்டி. முதல்ல ஒரு காளை பாவ நிவாரண பலி, அடுத்து ஒரு ஆட்டுக்கடா சர்வாங்க தகன பலி, 3வதாய் ஒரு ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட போகிறது. அந்த பலி என்னது? அந்த பலி கடைசியா நம்ம படிக்கிற பலி பிரதிஷ்டைக்கான ஆட்டுக்குட்டி. பிரதிஷ்டைக்கான ஆட்டுக்குட்டியின் பலி. இந்த விழாவில கடைசி நிகழ்ச்சியாக இந்த ஆட்டுக்குட்டியினுடைய அர்ப்பணிப்பு இருந்தது. இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு பின் ஆரோனும் அவன் குமாரரும் அவர்களது ஆசாரியத்துவ வேலையை செய்ய அதிகாரம் பெற்றிருந்தனர். அப்படியே தொடர்ந்து லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிங்க. பின்பு அது கொல்லப்பட்டது. சரி, போதும். இப்ப கடைசியா ஒரு பலி செலுத்தப்படுது. இது அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பிரதிஷ்டையின் ஆட்டுக்குட்டியாக ஒரு பலி செலுத்தப்படுகிறது. இப்ப இந்த பலியினுடைய ரத்தம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த ரத்தத்தை எடுத்து மோசே என்ன பண்றாரு? முதல் ஆரோனை அழைத்து அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் என்ன செய்றாரு? பூசுறாரு. பின்பு அவருடைய குமாரர்களையும் அழைப்பித்து அதே மாதிரி வலது காதலையும் வலது கையினுடைய பெருவிரலிலும் வலது காலினுடைய பெருவிரலிலும் என்ன செய்யப்படுகிறது? பூசப்படுகிறத என்ன படிக்கிறோம். இது ஆவிக்குரிய வெளிப்பாடு பாடங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஆரோனின் காதுல ஏன் ரத்தம் பூசப்பட்டதுன்னா, தேவனின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதை அது குறிக்கிறது. தேவனின் கட்டளையை கவனமாக கேட்க வேண்டும். முதல்ல நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்காக என்னை நான் அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உடனே அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா பிரதிஷ்டை. கர்த்தருக்கென்று நான் என்னை பிரதிஷ்டை செய்கிறேன். கர்த்தர் என்னை என்ன செய்றார்? அங்கீகரித்து கொள்ளுகிறார். உங்களுடைய ஊழியத்துல நான் என்னை அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் என்னை அங்கீகரித்து கொள்ளுகிறார். அவர் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஆரோனுடைய காதுகள்ல ரத்தம் பூசப்பட்டது போல நம்முடைய செவிகள் பரிசுத்தமானதை கேட்பதற்காய், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காய் அது தேவனுடைய ரத்தத்தினால் என்ன செய்யப்பட வேண்டும்? பூசப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் திருஷ்டாந்தமாய் நம்முடைய கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறிக்கிறது. அவருடைய செவிகள் அது பூசப்பட்ட பொழுது அவன் பரிசுத்தமானதை கேட்பதற்கோ தேவனுடைய கட்டளையை கவனமாய் கேட்பதற்கோ தன்னை ஒப்பு கொடுத்தது போல, நான் தேவனுடைய ரத்தத்தை பூசினவனாய் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே என்னுடைய காதுகளில் கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அடுத்த காரியம், தீமைக்கு காதுகளை மூட வேண்டும். பொல்லாங்குகளுக்காக தன்னுடைய செவிகளை திறந்திருந்து யார் என்ன செய்யறா, எங்க என்ன நடக்குது, எங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத கேட்டுட்டு நம்ம புரணி பேசலாம் அப்படின்ற சிந்தனைகள் நமக்குள்ள வராம முழுக்க நம்மை தேவனுடைய காரியத்துல மாத்திரம் ஈடுபடுத்துவதற்காக ஆரோனுடைய காதுகள்ல ரத்தம் பூசப்பட்டது. இட் இஸ் ஃபார் ஆல் த பீப்புள் அட் ஆல் டைம்ஸ். இது ஆசாரியனுக்கு மாத்திரமல்ல, அந்த ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, இது எல்லா ஜனங்களுக்குமாய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த நித்திய நியதி. இது எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஏற்படுத்துறது. எல்லா செவிகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரமே கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரமே செவி சாய்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதை ஏற்படுத்தினார். அதான் 1 சாமுவேல் 15:22 நம்ம படிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். நம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறத தவிர நம்ம எவ்வளவு பலிகளை செலுத்தினாலும், எவ்வளவு காணிக்கைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளவு தூரத்துக்கு மெனக்கெட்டு நம்ம பைபிளை படிச்சு நம்ம நேரத்தை செலவிட்டாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவர் சொல்றத கேட்டு நான் நடக்கிறது தான் கர்த்தருக்கு நான் கொடுக்கிற என்னுடைய பலத்தின் மிகுதினால நான் செய்கிற மிக முக்கியமான ஒரு சேவை. அப்ப 2வது, வலது கையினுடைய கட்டை விரல். ஏன் வலது கையினுடைய கட்டை விரல்ல அது பூசப்பட்டது அப்படின்னா, அவன் நீதியை செய்ய வேண்டும். ஆசாரியனுடைய வலது கையில கட்டை விரல்ல பூசப்படுது.
அது நீதியை செய்வதற்காக குறிக்கப்படுகிறது. கேட்பது மனதுடன் தொடர்புடையது போல கை உடலின் செயல்பாடுடன் தொடர்புடையது. கேட்பது எப்படி நேரடியா நம்முடைய மனதுல போய் சேருதோ, இப்ப நம்ம கேட்கறது ஒழுங்கா கேட்டோம்னா மனதின் சிந்தனைகள் எப்படி இருக்கும்? ஒழுங்கா யோசிக்கும். நம்ம கேட்கறது தப்பா கேட்டோம்னா சிந்தனைகள் இப்படிதான் இருக்கும், தப்பா தான் செயல்படும். அப்ப கேட்பது எப்படி மனதின் சிந்தனையோட நேரடி செயல்பாட்டுல இருக்குதோ, அதே போல கை விரல்கள் எதை குறிக்கிறதுனா நம்ம உடலின் செயல்பாட்டுல இருக்குது. நம்ம எதை செய்கிறோம் என்பதை அது குறிப்பிட்டு காட்டுகிறது. ஜீவன் ஆடியாக இது வெளிப்புற செயல்களான நீதியின் செயல்களை குறிக்கிறது. வலது கையினுடைய கட்டை விரல் ஏன் பூசப்பட்டதுன்னா அவன் நீதியான செயல்களை மாத்திரம் தான் என்ன செய்யணும். ஏன் அப்படின்னா கடவுள் நீதியின் ஸ்தானத்துல அவன் என்ன செய்திருக்கிறார்? உட்கார வச்சிருக்கிறார். ஆசாரிய ஸ்தானம் நீதி செய்யக்கூடிய ஸ்தானம், ஜனங்களுக்கு நீதியை அறிவிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால அவன் நீதியை மாத்திரமே செய்ய வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இதுதான் படிக்கிறோம் யோவான் 4:34. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்குது. நம்முடைய செய்கள், நம்முடைய தேவைகள் எல்லாம் அப்படி நீதியை செய்யறதா முதலாவது முக்கியமான தேவையாய் இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய முதலாவது முக்கியமான வேலையாக இருந்தது. யோவான் ஸ்நானகனுடைய மிக முக்கியமான முதலாவது வேலையாக இருந்தது. ஊழியக்காரர்கள் எல்லோருடைய மிக முக்கியமான வேலை அவனுடைய வயிற்றுக்கோ பிழப்புக்கோ பார்க்கல, தேவனுடைய நீதியை செய்யணும் அப்படின்றது அவனுடைய மிக முக்கியமான ஆவலாய் இருந்தது. வலது கையின் கட்டை விரல் a complete surrender, தேவ பணிக்காக வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்பின் செயலை அது குறிக்கிறது. கடைசியா மூணாவது வலது காலின் பெருவிரல், இது சரியான வழியில் நடப்பதையும் தேவ ஊழியத்திற்காக ஓடுவதையும் குறிக்கிறது. காலம் கடைசி காலம், நம்ம எல்லாம் காலத்தின் கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வருகை எந்த நொடி எந்த சடுதியில வேணாலும் இருக்கும். நம்ம நடந்து மாத்திரம் போகாம ஆண்டுடைய ஊழியத்திற்காக ஓட வேண்டிய அவசியத்தை அது குறிக்குது. நான் கர்த்தருடைய ஊழியத்துல எவ்வளவு உண்மையா நிலைநிக்கிறேன் அப்படின்றது இந்த செயல்ல நமக்கு திருஷ்டாந்தமாய் செயல்படுத்தி காட்ட முடியும். தேவன் கட்டளையிட்டபடி கீழ்ப்படுதலின் பாதையில் நடப்பதை குறிக்கிறது. தேவ செயல்கள் உண்மை மற்றும் நேர்மைக்காக நிற்கின்றன. அந்த கால் எப்பயுமே எதுக்குதான் நிக்கணும்? நேர்மைக்கும் உண்மைக்கு மாத்திரம்தான் நிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? அபிஷேகத்தை ஆசாரியனுக்கு செய்யறார். ஏன் ஆண்டவர் ஆரோனை அபிஷேகிக்கிறார் அப்படின்னா, முதல்ல அவருடைய செவிகள் நேரடி மனதோடு ஒப்பிடப்பட்ட அந்த செவிகள் கர்த்தருக்கு ஒருமுகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் கேட்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது அவனுடைய செய்கைகள் எல்லாம் நீதியின் செய்கைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது அவன் நேர்மைக்காகவும் உண்மைக்காக மாத்திரம் தான் என்ன செய்யணும்? நிக்கணும். அதனாலதான் இந்த மூன்று இடத்துல ரத்தம் என்ன செய்யப்படுகிறது? பூசப்படுகிறது. சரியா? ரத்தம் பூசப்பட்டது. அடுத்து லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. லேவியராகமம் 8:24. பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து, இந்த ரத்தமும் என்னதான் செய்யப்படுது? பலிபீடத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. இந்த பூசப்படுதலுக்கும் தெளிக்கப்படுதலுக்கும் உள்ள ஆவிக்குரிய பாடத்தை நம்ம இப்படி தொடர்ந்து பின்னாடி படிப்போம். பலிபீடம் அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முதல்ல பாவ நிவாரண பலி மற்றும் சர்வாங்க தகன பலி ரத்தம் அதிலே பூசப்பட்டது. இப்போது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆட்டுக்கடாவின் ரத்தமும் அதன் மீது தெளிக்கப்பட்டது அப்படின்னு நான் படிக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதே அதிகாரத்துல தொடர்ந்து 28-29 வசனத்தை வாசி. 28-29. சரி, இப்ப தொடர்ந்து இந்த செய்திகள் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு செயலா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்ப கடைசியா இந்த அர்ப்பணிப்பின் ஆட்டுக்கடாவினுடைய பலியில இருந்தும் அந்த ரத்தம் எப்படி தெளிக்கப்படுகிறது, அந்த ரத்தம் எதனால அவர்களுடைய சரீரத்துல பூசப்படுகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சோம். இப்ப இதுக்கப்புறம் நடக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம், ஏன் தெளிக்கப்படுகிறது, ஏன் பூசப்படுகிறது அப்படின்றத நம்ம படிச்சோம்னா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க.
சரி, இந்த வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ரத்தம் அவருடைய வஸ்திரங்களின் மீது தெளிக்கப்பட்டது. தெளிக்கப்பட்டதுனால கடைசியில் என்ன படிக்கிறோம்? கடைசி வார்த்தை, அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் அப்படின்றத என்ன படிக்கிறோம்? தெளிப்பு பூசப்படுகிறது அப்படின்னா என்னன்னா, சரீரத்துல ரத்தம் பூசப்பட்டது. சரீரத்தில் பூசப்பட்ட ரத்தம் பாவ நிவாரண பலியை குறிக்கிறது. அவருடைய பாவத்திற்காக அவர்கள் தேவனுடைய சமூகத்துல மனமாறி வந்து தேவன் அவருடைய செய்களினால், அவருடைய ரத்தத்தினால அவர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதை அது குறிக்கிறது. இரண்டாவது, ரத்தம் தெளித்தல் பரிசுத்தப்படுத்துதலை குறிக்கிறது. அது சுயநீதி செத்து தேவ நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு பரிசுத்தமாகுவதை குறிக்கிறது. முதல்ல நான் இருப்பது போல கர்த்தரிடத்துல என்ன செய்யறேன்? போறேன். அவர் என்ன சுத்திகரிக்கிறார், எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. என்னுடைய அவயங்கள்ல பூசப்படுகிற ரத்தம், நான் பாவத்திற்கு மரித்து தேவனுடைய ரத்தத்தினால என்ன செய்திருக்கிறேன்? மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அடையாளமாய் எனக்கு போதிக்கிறது. நான் அணிய போகிற வஸ்திரம், நான் அபிஷேகம் அடைந்து தேவனுடைய ஊழியத்துக்கு என்னை தத்தம் செய்ததுக்கு அப்புறம் நான் அணிய போகிற வஸ்திரம் தேவன் எனக்கு தரக்கூடிய வஸ்திரம். அது என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். அது மனிதனால, மனிதனுடைய சிந்தனையினால், மனிதனுடைய கைவேலையினால் அல்ல, அது தேவனுடைய வஸ்திரமாய், அவருடைய நீதியின் வஸ்திரமாய் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அப்ப முதல்ல நம்ம எல்லாரும் தேவனுடைய ரத்தத்தினால என்ன செய்திருக்கிறோம்? பூசப்பட்டிருக்கிறோம். அவ நமக்காக சிந்தின அவருடைய ரத்தத்தினால நாம் பூசப்பட்டு நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலையை அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம அவருடைய வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோமா அப்படின்றதான் கேள்வி. அவருடைய ரத்தம் நம்ம மீது பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் பூசப்பட்டதுனால நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம். அடுத்த காரியம், அவருடைய ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வஸ்திரங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் விரும்புகிற விதமாய் நீதியை தரித்து கொண்டிருக்கிறதா அப்படின்றது அடுத்த கேள்வி. சரி, அப்படி தொடர்ந்து நம்ம இறுதி செயலை அந்த சம்பவத்துல, அந்த தொடர், அந்த காரியத்துல இறுதி செயலை என்ன படிச்சோம் அப்படின்னா, லேவியராகமம் 8:31-32. சரி, இப்ப அடுத்து மாம்சத்தை வேவித்து அதை புசிக்க வேண்டும், மீதியானதை அக்னியில சுட்டரிக்கப்பட வேண்டும். பிரதிஷ்டை யாத்திரம் 29:33 படிக்கிறோம். பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற்காலம் மட்டும் மீந்திருந்தால் அதை அக்னியிலே சுட்டெரிப்பாயாக, அது புசிக்கப்படலாகாது, அது பரிசுத்தமானது. அடுத்து இந்த அபிஷேகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா ரத்தத்தை குறித்து நான் பார்த்தோம். ரத்தம் தெளிக்கப்படுதல், பூசப்படுதல் அப்படின்றதெல்லாம் நான் படித்தோம். இந்த மாம்சத்தை புசிக்கிறதுல ஆண்டவர் என்ன பாடத்தை வச்சிருக்கிறார்? மாம்சம் அந்த பலியாக அது பலி செலுத்தப்படுகிறது. அந்த மாம்சத்தை புசிக்கிறதுல என்ன பாடம் இருக்கு அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பாடங்கள் இருக்கிறது. அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவின் மாம்சம், கடைசியா பலி செலுத்தப்பட்டதுல அந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டுக்கடா, இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவின் மாம்சம் அதை புசிக்கிறதுனால பிரதிஷ்டை செய்து கொண்டவர்களை பரிசுத்தமாக்கப்படுவதற்காக இந்த மாமிசத்தை என்ன செய்யறாங்க? புசிக்கிறாங்க. அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய மாம்சத்தை புசிக்கிறார்கள். சரியா? பாவ நிவாரண பலியின் மாம்சம் முதல்ல பலி செலுத்தினாங்கல்ல, பாவ நிவாரண பலி, அந்த பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை புசித்தார்கள். ஏன் புசித்தாங்க அப்படின்னா, அக்கிரமத்தை சுமக்கும் நோக்கத்திற்காக அதை புசித்தார்கள். முதல்ல பாவ நிவாரண பலியினுடைய மாமிசத்தை ஏன் ஆசாரியர்கள் புசிக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலருடைய பாவத்திற்காக அவங்க என்ன செய்றாங்க? ஆட்டுக்குட்டிகளை வந்து பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்கும் பொழுது அந்த பாவம் யார் மீது சுமருகிறது அப்படின்னா, ஆசாரியன் அதை என்ன செய்றார்? ஆசாரியன் அந்த பாவத்தை சுமக்கிறார் அப்படின்றத சொல்றதுக்காக பாவ நிவாரணுடைய பலியினுடைய மாம்சத்தை புசித்தார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டுக்கிடாவினுடைய மாம்சமோ பிரதிஷ்டை செய்து கொண்டவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக புசித்தார்கள் அப்படின்னு என்ன படிக்கிறோம். இந்த ரெண்டும் வெவ்வேறு நோக்கங்களை கொண்டது. இந்த ரெண்டு விதமான புசிப்புகளும் வெவ்வேறு நோக்கங்களை கொண்டிருக்கிறது அப்படின்றத என்ன படிக்கிறோம். இப்ப எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு இப்ப பலிபீடத்துல ஆரோன் நிற்கிறார். இதுவரை செய்யப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் மோசையினால் மட்டும்தான்
செய்யப்பட்டது. இப்ப இதுவரையும் நம்ம படிச்சோம்ல, இதுவரையும் நம்ம படிச்ச எல்லாமே யாருதான் செய்தது அப்படின்னா மோசே தான் என்ன செய்றார். ஆரோன் அபிஷேகிக்கப்பட்டார், ஆனா இன்னும் அவருடைய வேலையை தொடங்கல. அவர் அபிஷேகம் செய்யப்பட்டு காத்திருக்கிறார். இதுவரையும் செய்த எல்லா நிகழ்வுகளும் மோசேயினால் தான் செய்யப்பட்டது. என்னெல்லாம் செய்யப்பட்டது அப்படின்னா, முதல்ல இருந்து அவர்களை சுத்திகரித்ததுல இருந்து, வஸ்திரத்தை அணிவித்ததுல இருந்து, பின்பு அவர்களை அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்தி, ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் செய்து, காணிக்கைகளை பலி செலுத்தி, அதனுடைய ரத்தத்தை தெளித்தல், மாம்சத்தை கொடுக்கிறது, புசிக்கிறது, இந்த வேலைகள் எல்லாம் முடித்து, தகன பலிகள் எல்லாம் முடித்து, இது இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய மாம்சத்தையும் பலி செலுத்தி, இது எல்லாமே மோசேயினால செய்யப்பட்டு எல்லாம் முடிந்தது. மோசேதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பெட்டியின் மீது ரத்தத்தை தெளித்தான். எல்லா காரியங்களையும் மோசேதான் இதுவரையும் செய்து கொண்டு வருகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். எல்லாமே நேர்த்தியாய் நடந்து முடிஞ்சது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய செயல்பாடுகள் ஆசாரியன் மூலியமாய் செயல்படுத்துவதற்கு முன்பதாய் என்னெல்லாம் அங்க அபிஷேக வேலை செய்யப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் மோசே செய்து முடித்தார் அப்படின்றத என்ன படிக்கிறோம். முடித்து 7 நாள் அவர் அதற்காக காத்திருக்கணும். 7 நாள் இந்த வேலையை செய்யாம இந்த பிரதிஷ்டை வேலைக்கு அப்புறம் 7 நாள் காத்திருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோவா மழை வருதுன்னு பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்குள்ள உட்கார்ந்து எத்தனை நாள் உட்கார்ந்து இருக்கிறாரு? மழை வராம 7 நாள் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு சோதனையை வச்சுதான் நம்ம என்ன செய்றார் தெரிந்து கொள்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய அழைப்புக்காக நம்ம அழைக்கப்பட்டிருந்தாலும் சோதனையை வைத்துதான் கடைசி பகுதியாக சோதனையின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்றார் தெரிந்து கொள்கிறார். அந்த பொறுமை நமக்கு இருக்குதா அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாத்தையுமே நம்ம தர்த்தியாகத்தோடு செய்யறேன்னு ஒப்பு கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்கிறது உடனே செய்ய முடியாமல் போகும்போது ஒரு பொறுமை இழப்பு வருது. அந்த பொறுமை இழப்புனால பாவங்களை செய்ய வழிவாய்ப்புகள் ஏற்படுகிறது. அந்த பொறுமையும் ஆண்டவர் இங்க சோதித்து பார்க்கிறத நாம படிக்கிறோம். அவர்கள் சாகாதபடிக்கு 7 நாள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அந்த நாள் என்ன செய்தாலும் உடனடியாக அவங்களுக்கு என்னதான் முடிவு? மரணம் தான் முடிவு. அவர்கள் உடனடியாய் மாண்டு போவார்கள். 8ஆம் நாளில தன்னுடைய பணியை துவங்குறார். 9ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4வது வசனம் வரையும் நாம் படிக்கிறோம். 8ஆம் நாளிலே சரி போதும், இதெல்லாம் நீங்க வீட்டுல பொறுமையா அந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஆரோன் இப்பொழுது தன்னுடைய பணியை துவங்க ஆரம்பிக்கிறார். முதல்ல பிராகாரத்துல தன்னுடைய வேலையை என்ன செய்றார்? ஆரம்பிக்கிறார். பிராகாரத்துல பலிபீடத்துல முதலாவது தன்னுடைய வேலையை துவங்குகிறார் ஆரோன். ஒவ்வொரு கட்டமா அவருடைய ஊழிய பாதை உள்ள போகுது. இந்த லேவியர் 9ஆம் அதிகாரத்துல 9, 12, 16, 18வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். இந்த வசனங்கள் எல்லாம் பலிபீடத்தில் ஆரோனுடைய ஊழியத்தை நமக்கு காட்டுது. 9, 18வது வசனம். ஆரோனின் குமாரர் அந்த இரத்தத்தை ஆரோனிடத்துல கொண்டு வந்தார்கள். அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். இப்பதான் ஆரோன் தன்னுடைய வேலையை துவங்குறார். பலிபீடத்துல அவருடைய வேலை துவங்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பலிகளை கொண்டு வர்றாங்க. பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம் அவருடைய குமாரர்களால ஆரோன் இடத்துல கொண்டு போகப்படுகிறது. ஆரோன் என்ன செய்யறாரு? அதை ரத்தத்தை தெளித்து தன்னுடைய வேலையை துவங்குகிறத என்ன படிக்கிறோம். இவை அனைத்தையும் மோசே கவனத்தோடு பார்த்து கொண்டிருந்தா. இது முதல் வேலை. முதல்ல ஆரோன் இதை செய்யறதுனால மோசே என்ன செய்துட்டு இருக்கிறாரா? கவனத்தோட இந்த செயல்கள் நேர்த்தியாய் செய்யப்படுகிறதா அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதே போலதான் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்துட்டே இருக்கிறாரு? கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கடைசி கால மிக முக்கியமான ஊழியத்துல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டபடினால கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. நாம் என்ன செய்யறோம் அப்படின்றத கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறதுனால எதை செய்தாலும், ஆலயத்துக்கு உள்ளனாலும் சரி வெளியிலனாலும் சரி, எவைகளை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கே அன்றி வேறு ஒன்றிலும் நம்முடைய செயல்பாடுகள் ஈடுபடவே கூடாது என்பதை தெளிவாக இது நமக்கு போதிக்கிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிற ஸ்தானம் பரிசுத்தமான ஸ்தானம். அவர் என்னை நிலைநிறுத்தக்கூடிய இடம் நீதியின் இடம். அவர் எனக்கு நீதியின் கிரீடத்தை சூட்டுவித்து நீதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து என்னை உயர்ந்த ஸ்தானத்துல இந்த தேசம் என்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல என்னை அமர வைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது மாத்திரமே நம்முடைய இருதயத்தின் கோட்பாடுகளாய் இருக்கணும். எப்படி பரிசுத்த ஆசிரியருடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் பொறிக்கப்பட்டிருந்தோ அது போல இன்னைக்கு நம்முடைய சிந்தைகளும் எப்படிதான் இருக்கணும்? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வகையில தான் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை மோசேக்கு தெரிவித்தார்.
அதை அவன் ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் கற்பித்தான். எல்லாம் நேர்த்தியாய் நடந்து முடிந்தது. முதல் வேலையாய் ஆரோன் என்ன செய்யறாரு? பிராகாரத்துல பலிபீடத்துல தன்னுடைய வேலையை தூங்குகிறார். அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறார். 9ஆம் அதிகாரம் 22வது வசனம், லேவியராகமம் 9:22. பலி செலுத்தினாரு. பலிபீடத்துல பலி செலுத்திட்டு அங்க இருந்து தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜனங்களை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஜனங்களை ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? அங்கிருந்து கீழே இறங்கி இப்ப அடுத்து எங்க போறாரு? 23வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இங்க உள்ள போய் ஆரோனும் மோசே என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெளிவா நமக்கு என்ன செய்யல, கொடுக்கப்படல. பலிபீடத்துல ஆரோன் என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம படித்தோம். ஆரோனுடைய குமாரர்கள் பலி செலுத்தப்பட்ட ரத்தத்தினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து ஆரோன்கிட்ட கொடுக்குறாங்க. ஆரோன் அதை பலிபீடத்தை சுற்றிலும் தெளித்து அவருடைய வேலையை செய்யறாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசே என்ன செய்யறாரு? கூட்டி கொண்டு போறாரு. உள்ள என்ன நடந்தது அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியாது. ஆனா அம்மையாருடைய எழுத்துக்கள்ல நான் படிக்கிறோம், Moses would have brought him into the holy place and would have taught him how to do duties of the holy sanctuary. பரிசுத்த ஸ்தலத்துல அவன் என்னென்ன வேலை எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்றத மோசே என்ன செய்திருப்பாரு? ஆரோனுக்கு கற்பித்து கொடுத்திருந்திருப்பார். அதுக்காக தான் என்ன செய்யறாரு? உள்ள கொண்டு போறாரு. வெளியில என்ன செய்யணும் அப்படின்றத மோசே செய்ததை என்ன செய்தாங்க? ஆரோனும் அவருடைய குமாரர்களும் பார்த்ததுனால அதை செய்தாங்க. அதை மோசே என்ன செய்து கொண்டிருந்தார்? கண்காணித்து கொண்டிருந்தார். இப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க எங்க உள்ள என்னென்ன செய்யணும், குத்து விளக்குல என்ன செய்யணும், சமூக தப்ப மேஜை எப்படி இருக்கணும், தூப பீடம் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாம் நேர்த்தியாய் ஆரோனுக்கு என்ன செய்திருப்பார்? மோசே போதித்து கொடுத்து அதனுடைய வேலைகள் எல்லாம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும், அதனுடைய ஆராதனைகள் எல்லாம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நேர்த்தியாய் அவர் கற்பித்து கொடுத்திருந்திருப்பார். ஆரோன் கூடாரத்திற்குள் இருந்து வந்தது இதுவே முதல் முறை. ஆரோன் இப்பதான் முதல் முறை என்ன செய்றார்? கூடாரத்துக்குள்ள போறார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இப்பதான் ஆரோன் முதல் முறையா போறார். இதுவரையும் மோசே மாத்திரம்தான் அதை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஆரோன் முதல் முறையாக போறாரு. இந்த ஆச்சரியமான திரைக்கு முன்னதாக நின்ற போது முக்கியமான ஒரு பாடம். இந்த வாக்கியத்தை படிக்கும் பொழுது நாம நம்முடைய இருதயத்துல கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னுடைய இருதயத்துல தோன்றினது. ஆச்சரியமான திரைக்கு முன்னதாக நின்ற போது அவனது உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? முதல்ல படிச்சோம், பூமியில தேவனின் என்னது முதல் பாடம் என்ன படிச்சோம்? ஆசரிப்பு கூடார பாடத்துல பூமியில் தூங்கிட்டீங்களா? பூமியில் கேட்கல எனக்கு. பூமியில் தேவனின் பரிசுத்த ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம படிச்ச பாடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்குது அப்படின்றத நான் படிச்சோம். அந்த கிருபாசனத்துல ஆண்டவர் அங்கிருந்து தன்னுடைய மகிமையை புறப்பட செய்வேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்றார்? வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்ப ஆரோன் முதல் முறையாய் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள போயிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தை மறைத்திருந்ததுல ஒரு திரை, அந்த திரைக்கு முன்னாடி இப்ப என்ன செய்றாரு? நிக்கிறாரு. அப்ப அந்த திரையை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? முக்கியமான ஒரு கேள்வி. உள்ள திரைக்கு பின்னாடி என்ன இருக்கு? தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கு. தேவனுடைய மகிமை அங்க நிரம்பி இருக்கு. தேவனுடைய மகிமைக்கும் ஆரோனுக்கும் எதுதான் நடுவில் நிக்குது? ஒரே ஒரு திரை மாத்திரம் தான் நடுவில் நிக்குது. அப்ப தன்னை இந்த ஸ்தானத்துல தேவனுடைய திரைக்கு முன்பதாய் நிப்பாட்டி தேவனுடைய அந்த திரைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற ஆரோன் தன்னுடைய இருதயத்துல என்ன யோசித்து கொண்டிருந்திருப்பார்? அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை தவிர வேற ஒண்ணுமே என்ன செய்திருக்காரு? இருந்திருக்காரு. கர்த்தருக்கு விரோதமான ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா எனக்கு உண்டான தண்டனை எனக்கு உண்டு. கர்த்தர் என்னை பாவியா இருந்தாலும் நேர்த்தியாய் அவருடைய ஊழியத்திற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்காக எவ்வளவு பெரிய ப்ரொசீஜர், அப்படிதானே? ஆசாரியனாய் என்னை நியமித்ததுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு. 7 நாள் ஒவ்வொன்னா பலி செலுத்தி என்னை பிரதிஷ்டை செய்து என்னை அபிஷேகம் செய்து இது எல்லாம் செய்து ஆண்டவர் என்னை உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார் அப்படின்னா அடுத்து நான் என்ன செய்யணும்? அந்த மகிமையான இடத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதான அவருடைய ஆசையா இருந்திருக்கும். வெளியில இருந்தவரை
ஆண்டவர் பிராகாரத்துக்குள்ள கொண்டு வராரு. பிராகாரத்துல இருந்தவரை ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வராரு. பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறவனுடைய ஆசை அடுத்து என்னவாதான் இருக்கும்? அவருடைய மகிமை பொருந்தின மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும் அப்படின்றத அவருடைய ஆசையாய் இருந்திருக்கும். அப்ப நம்முடைய நிலை எங்க இருக்குது? அம்மையார் எழுதுறாங்க, நம்மையும் பரலோகத்தையும் ஒரு சிறு திரைதான் மறைத்திருக்கிறது. ஒரு சின்ன ஒரு வேலிதான் என்ன செய்திருக்கு? அடைச்சிருக்கு. அப்படி அந்த வேலியை நம்ம தள்ளிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? கண்ணுக்கு முன்னாடி பரலோகம் காத்துட்டு இருக்கு. இந்த திரைக்கு முன்பதாய் நான் நிற்கிறேன் என்கிற உணர்வு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு முன்னாடி அந்த பரலோகத்தின் மகிமை பெருசா தெரியாது. இந்த திரையை நான் திறந்து பார்த்தேன் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தம் எனக்கு முன்பதாக இருக்கிறது, அவருடைய மகிமை அங்கு நிரம்பி இருக்கிறது என்பது எந்த ஜனம் உணர்தோ அந்த ஜனத்திற்கு பாவம் செய்ய இருதயம் ஒப்பு கொடுக்காது. ஒப்பு கொடுக்குமா? ஒப்பு கொடுக்குமா? இந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த திரைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற ஆரோனுடைய சிந்தனை, பரவாயில்ல வெளியில போய் பாவம் செய்துட்டு பலி செலுத்தினா மறுபடியும் உள்ள வந்துடலாம் அப்படின்ற சிந்தனை அவருக்கு இருந்திருக்குமா? இருதயத்தின் சிந்தனைகள் எவ்வளவு பரிசுத்தமானதாய் மாறினது அப்படின்னா, எனக்கு முன்னாடி தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. அந்த இடத்துக்கு நான் போகணும். அந்த பரலோகத்தின் ஆசை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் அப்படின்னா, நான் இந்த பூமியில இருப்பதை காட்டிலும் பரலோகத்தில் தேவனோடு இருப்பதுதான் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை எந்த இருதயம் உணர்தோ அந்த இருதயம் பாவம் செய்யறதுக்கு எப்பயுமே என்ன செய்யாது? இடம் கொடுக்கவே செய்யாது. அதனாலதான் மோசே மிகுந்த பொறுமைசாலியா மிகுந்த நீதிமானாய் தன்னை தேவனுக்கு முன்பதாய் நிலைநிறுத்தி கொண்டார். அவர் தேவனுடைய மகிமையை நேருக்கு நேரம் என்ன செய்றார்? பார்க்கிறார். தேவனுடைய மகிமையை கண்ட எந்த கண்களும் பாவத்தை செய்வதற்கு போகாது. தேவனுடைய மகிமை எந்த இருதயத்தில் நிரப்பப்படுகிறதோ அந்த இருதயம் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் மாத்திரமே மீந்திருக்கும் என்பதை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆச்சரியமான திரைக்கு முன்னதாக நின்ற போது அவனது உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? அந்த திரைக்கு பின்னால் தேவனின் பிரசன்னம் இருந்தது. இது முதல் அவன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பான பணி இருந்தது. இதுவரையும் வந்துட்டாரு. இனி அடுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பணி, மிகப்பெரிய ஒரு பணி அவருக்கு இருந்தது. அந்த பணியினுடைய உணர்வை அடைந்த ஆரோன் தன்னை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார். We are standing in front of the sanctuary. அது நமக்கு எப்படி இருக்கிறது? நாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்படுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். கடைசியா லேவியராகமம் 9:23-24 ஒரு சில அந்த பாடத்தை மாத்திரம் படித்து நாம் முடிச்சிருவோம். இதுவரையும் ஆண்டவர் நேர்த்தியாய் வழிநடத்தி இப்ப ஆரோனை அந்த ஊழியத்துல பயன்படுத்தி உள்ள கொண்டு வந்துட்டாரு. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆண்டவர் எப்படி அங்க முடிக்கிறார் அப்படின்றத நம்ம படிச்சு முடிச்சிருவோம். லேவியராகமம் 9:23. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் இந்த உள்ள போறாங்கல்ல, இது எதை குறிக்குது அப்படின்னா, வெளியில பிராகாரத்துல பலிபீடத்துல பலி செலுத்திட்டு அங்கிருந்து ஆரோன் கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதித்து என்ன செய்கிறார்? அங்கிருந்து கீழே இறங்கி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறார். இங்க பலி செலுத்தப்பட்ட காணிக்கையினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் எங்க போனோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த ரத்தத்தை தெளித்து விட்டு தேவனுடைய சமூகத்துல பிரதிஷ்டை செய்து விட்டு அவர் உயிரோடு வெளியில வந்தார் அப்படின்னா இந்த பாவங்கள் எல்லாம் அங்க உள்ள கொண்டு போகப்பட்டது. யாரெல்லாம் பலி செலுத்தினீங்களோ உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்றத வெளிப்படுத்தும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆரோன் என்ன செய்றார். இதை பார்த்தாதான் அந்த ஜனங்களுக்கு அடுத்து பெருமூச்சே வரும். ஏன்னா பாவத்தை செய்ததுக்கு அப்புறம் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்ற ஏகத்தோடு எல்லாம் வெளியில என்ன செய்வாங்க? நின்றுட்டு இருப்பாங்க. அது உள்ள ஆராதனை முடிந்து வெளியில வந்து மோசையும் ஆரோனும் என்ன செய்யறாங்க? ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்கள். எல்லாருடைய மனதிலையும் பெரிய நிம்மதி, திருப்தி. அதுதான் கிறிஸ்து நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இதுக்கப்புறமும் அந்த பலி செலுத்துதல் தேவையில்லை. கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால மிகப்பெரிய ஒரு மீட்பை கொடுத்து நம்மளை என்ன செய்றார்? ஆசீர்வதிச்சார். அவருடைய ரத்தத்தை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் செலுத்தி நம்மை ஆசீர்வதித்தார். அந்த கடைசியில நான் படிக்கிற 9:23 அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இது கர்த்தர் முன்னுரைத்த வாக்கியம். அதே அதிகாரத்துல 4வது வசனத்துல நான் படிக்கும் பொழுது கடைசி வாக்கியத்துல நான் படிக்கிறோம், இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான். ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு
தரிசனமாவார் என்கிற வாக்குறுதி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குறுதியின் பிரகாரம் லேவியராம் 9:23 கடைசி பாகத்துல, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அவர் விரும்பின வண்ணமாக ஆண்டவர் தன் வாக்குரைத்த வண்ணமாய் அவருடைய மகிமையை அவர்களுக்கு காண்பிக்கிறதை படிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஆசாரியர்களைப் போலவே பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இஸ்ரவேலுக்கான சேவையை தொடங்க அனைத்தும் தயாராய் இருந்தது. இது எல்லாம் ஆண்டவர் ஏன் செய்யறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய மகத்துவம் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், தேவனுடைய மகிமை எவ்வளவு ஆழமானது என்பதை விவரித்து காட்டுவதற்கும் இவைகளை தேவன் அனுமதித்தார். இந்த செயல்பாடுகளை நிமித்தமாய் தேவன் ஒரு ஆசாரியனை இவ்வளவு பரிசுத்தமாய் தெரிந்து கொள்கிறார் என்கிற சிந்தனைகள் எல்லாருடைய இருதயத்திலும் உருவானது. ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை, இவ்வளவு பெரிய கோட்பாடுகளை, இவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்கிற சிந்தனைகள் அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தினது. அதே போல அந்த மனுஷனுக்கு முன்னாடி செலுத்தப்பட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தமோ காளையினுடைய ரத்தமோ அவருடைய இருதயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொன்னா, கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அவருடைய ரத்த துளிகள் என்னுடைய இருதயத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அன்னைக்கு அந்த பலிகள் அவர்களை பாவத்திலிருந்து சுத்திகரித்திருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தருடைய பலி, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த அவருடைய மரணம் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கணும். அப்ப இனி ஆண்டவர் கொண்டு போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அந்த திரைக்கு முன்னாடி ஒரு வேலி மட்டும்தான் அடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து உள்ள வந்துட்டு அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்துல, அவருடைய மகிமை பொருந்த பிரலோகத்துல நித்திய காலம் என்ன செய்யலாம், நிலைத்திருக்கலாம் என்கிற மாபெரும் நம்பிக்கையை அங்க தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறத படிக்கிறோம். அப்ப இந்த அர்ப்பணிப்பு, இந்த பிரதிஷ்டை, இந்த அபிஷேகம் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் படிக்க முடிகிறது. அந்த ஊழியனுடைய வாழ்க்கையில தேவன் இதை நிகழ்த்தும் பொழுது அவன் எவ்வளவு உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் சத்தியத்தை அறியாத அநேகருடைய பாவங்களுக்காக நாம கணக்கிடப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லலை அப்படின்னா அப்படி பாவப்பலிகள் எல்லாம் நம்ம மீது தான் சுமரும். அதனால தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஊழிய காலகட்டங்கள்ல நம்மை சுற்றத்தார்களுக்கும் தேவனை அறியாத ஜனங்களுக்கும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய நமக்காக சிந்தின ரத்த துளிகளையும் குறித்த மேன்மைகளினுடைய நற்செய்தியை நாம் பரப்பாம சொல்லாம நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு வேலையும் நடக்க போறது இல்லை. நம்முடைய கால்களின் பெருவிரல்கள், நம்முடைய கைகளின் பெருவிரல், நம்முடைய காதுகளில தேவனுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அது நம்மை தேவனுடைய ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அப்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஊழியத்துல நம்மை வழிநடத்துவோம். கண்களை மூடி ஒரு விசை அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்து பின் முடிவு ஜெபத்திற்குள்ளாய் நாம் கடந்து போவோம். பரலோகத்தில் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகப்படுத்தி அர்ப்பணித்து உடைய ஊழியத்திலே நீர் எங்களை தெரிந்து கொண்டமை காயம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வேலி அடைத்திருக்கிறது எங்களையும் உண்மையும் இணைப்பதற்கு. இருந்தாலும் உடைய மகிமை எங்கள் மூலியமாய் வெளிப்பட்டு அநேக ஜனங்களை அந்த மகிமைக்குள்ளாய் வழிநடத்துகிறது காயம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்பை அடைந்திருக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே நாங்கள் பலனை அடைந்திருக்கிறோம். நீர் வாரும், எங்களை அழைத்து செல்லும். நாங்கள் உம்மோடு பரலோக சிங்காசனத்தில் உமக்கு அருகில, நீர் சிங்காசனத்தில் உண்மை சுற்றிலும் நாங்களும் வீற்றிருந்து உண்மை நோக்கி துதித்து பாடி கம்பீரித்து என்னுடைய நித்திய வாழ்க்கை நாங்கள் செலவழிக்க கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.